ஒரு தலைவன், ஒரு கட்சி தலைவன் வருவதாக சொல்லி கரூர்ல அவனுக்காக காத்திருந்து சுமார் 30-35 மக்கள் சாப்பிடாமல் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் கூட்ட நெரிசலிலே 30க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள். ஒரு தலைவனுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த தலைவனுக்கு அதுக்குண்டான ஒரு வேல்யூபிள் இருக்க வேண்டும். ஆனால் வேல்யூபிள் இல்லாத கூத்தாடிகளை எல்லாம் தலைவராக தேர்ந்தெடுத்து அவர்களை பார்ப்பதற்காக சாப்பிடாம அவர்களை பார்ப்பதற்காக தியாகம் செய்து அநியாயமாக இந்த உலகத்திலிருந்து 30 உயிர்களுக்கு மேலாக இறந்திருக்கிறது. ஆனால் பெருமானார் அவர்கள் பாருங்க, சஹாபாக்களை ஒப்பற்ற தலைவர் ரசூலுல்லாஹ் அவன் மையம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பெருமானார் அவர்கள் சஹாபாக்கள் களைப்பாக இருக்கும் பொழுது என்ன களைப்பா இருக்கீங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்கள் மட்டும் தொடர் நோன்பு வைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி நாங்களும் சகர் செய்யாம சௌமை விசால் வைக்கிறோம் அப்படின்னா. சௌமை விசால்னா நம்மள மாதிரி சகர் சாப்பிட்டு இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நோன்பு அல்ல, தொடர் நோன்பு. இஃப்தாரும் இல்லை, சகரும் கிடையாது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வச்சாங்க. அதை பார்த்து சஹாபாக்கள் வைக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி நாங்களும் நோன்பு வைக்கும்னு சொல்லும்போது பெருமானார் அவர்கள், ஐயுக்கும் மிஸ்லி, உங்களிலே என்னை போன்று யாராவது இருக்கிறீர்களா, இன்னி அபீத்து யுத்இமூனி ரப்பி வயஸ்கீன், அல்லாஹ் எனக்கு சக்தியை கொடுத்திருக்கின்றான், எனக்கு உணவளிக்கின்றான், எனவே நான் நோன்பு வைக்கிறேன், அந்த நோன்பை நீங்கள் வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். தான் 3 நாட்கள் பட்னியாக இருந்து தன்னுடைய தோழர்களுக்கு உணவுக்குண்டான வழியை ஏற்படுத்தியவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் சொகுசாக இருந்து நீ எல்லாம் பட்னி கடை, எனக்காக காத்திரு, எனக்காக சோறு தண்ணி இல்லாமல் இருந்து சொல்லி என்னைக்கும் சஹாபாக்களை வருத்தியது கிடையாது. அப்படிப்பட்ட மாநபியினுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த சமூகம் கூட, இந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் கூட பர்தா அணிந்து கொண்டு மீடியாக்களிலே நான் இந்த நடிகரை பார்க்க வந்திருக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வீட்டில் விட்டுட்டு என் கணவன் அனுமதியோடு நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்று சொல்வதையெல்லாம் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒப்பற்ற மாநபி அவர்களுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மௌத்தாகும் வரை, மௌத்துக்கு பிறகும் பெருமானார் அவர்கள் தான் தலைவரை தவிர இது போன்ற கூத்தாடிகளோ அரசியல்வாதிகளோ தலைவர் இல்லை என்பதை நாம் எல்லா காலங்களிலும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் மாநபிகளுடைய மீலாது விழாக்கள்ல தலைமைன்னு யாருக்கும் போட மாட்டாங்க, தலைமையே கிடையாது, ரசூலுல்லாஹ் தான் தலைவர். கிரானத்து பயான் சிறப்புரை என்று போட்டாலும் அந்த மீலாது மேடைகளிலே மார்க்கத்தை முழுமையாக தெரிந்த சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதாவின் அடிப்படையில் மீலாது மாநாட்டுகளில் தலைவர் ரசூலுல்லாஹ் தான். 1500 வருஷத்தை கழித்து அவருடைய புகைப்படம் இல்லாட்டாலும் சிலை இல்லாவிட்டாலும் இந்த நடைபெறக்கூடிய இந்த மஜ்லிஸ்களுக்கு தலைவர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் நம்ம தலைமையே போடுறது கிடையாது, வாழ்த்துறை துவக்குவரை என்று போடக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர் அவர்கள் காட்டிக் கொடுத்த நல்ல இந்த சுன்னத்தான வழியெல்லாம் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்